Hello everyone, welcome to Yarn Wonders. Every week Wednesday வந்து different type of granny square making video வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீக் 1 ஆஃப் granny square வெனஸ்டேயில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேசிக் granny square. ஸோ பேசிக் granny square நம்ம வந்து டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் granny squareோட டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பேசிக் granny square மேக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 rows இருக்குது. ஒவ்வொரு ரோவும் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. நம்மளும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம வந்து மேக் பண்ணலாம் ஒவ்வொரு ரோவும். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மேஜிக் சர்க்கிள் மேக் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுட்டு 2 டபுள் crochet மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயரில் 4 கார்னர்ஸ் இருக்குது. அந்த 4 கார்னர்லும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 செயின் மேக் பண்ணுவோம். ஆனால் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டபுள் crochet போட்டு எண்ட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம வந்து மேக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள் மேக் பண்ணி ஒரு செயின் மேக் பண்ணிட்டேன். ஸோ இது நம்மளுடைய மேஜிக் சர்க்கிள். இப்போ இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி என்ன பண்ணுறேன்னா, ஸோ டயக்ராம் உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் போடுறேன், இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ 3 செயின் 2 டபுள் crochet. ஸோ இது வந்து நீங்கள் டயக்ராம் பார்க்கும்போது கிளாக் வைஸ் பார்க்கணும். ஆனால் நம்ம பண்ணும்போது crochet பண்ணும்போது நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 செயின் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு செயின் மேக் பண்ணியாச்சு, ரிமைனிங் 2 செயின் மேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 டபுள் crochet. ஸோ 1 டபுள் crochet 2 டபுள் crochet அண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 செயின். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை உங்கள்கிட்ட டயக்ராமில் காட்டிகிட்டே தான் பண்ணுறேன். 2 செயின் மேக் பண்ணியாச்சு. அகெயின் வந்து ஒரு கிளஸ்டர். ஸோ ஒரே இடத்துல 3 டபுள் crochet நம்ம மேக் பண்ணோம்னா அதை கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ நான் 3 டபுள் crochet மேக் பண்ணியாச்சு. அடுத்தது 2 செயின் 1 2. ஸோ 1 2 3 3 டபுள் crochet 3 கிளஸ்டர் நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி 1 2 3 கிளஸ்டர். ஸோ கார்னரில் 2 செயின், அகெயின் 3 கிளஸ்டர். ஓகே, இப்போ வந்து 3 கிளஸ்டர் மேக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் டபுள் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கட் த்ரெட்டை பிடிச்சி நீங்கள் இல்லைங்க இழுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு yarn over பண்ணிவிட்டு இந்த 3 செயின் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் நம்ம 3 செயின் போட்டோம்ல, அதுக்கு மேலே நீங்கள் ஒரு வி மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் தெரியும். 3 செயின்க்கு அப்புறம் ஒரு வி ஸ்டிச் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு கீழே நீங்கள் இன்செர்ட் பண்ணி இந்த yarn பின்னாடி போட்டுக்கோங்க. இன்செர்ட் பண்ணி ஆஃப் டபுள் crochet மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு செயின் மேக் பண்ணிட்டு இதை கட் பண்ணிடுங்க. ஸோ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாருங்க ஸ்மால் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோவில் வந்து நூல் கட் பண்ணாமலே எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணுறது சொல்லித்தரேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வந்து கலர் சேஞ்ச் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே நூல் கட் பண்ணிட்டேன். இப்போ கார்னரில் நீடில் இன்செர்ட் பண்ணி வேறு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இன்செர்ட் பண்ணி வேறு கலர் எடுத்து இங்கே பாருங்கள் டயக்ராமில்
ஆஃப் டபுள் crochet போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, அங்க இருந்தே வந்து 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. திரும்ப இந்த பக்கமா நீங்க போகணும். ஸோ 3 செயின், 2 டபுள் crochet. ஸ்டார்டிங்ல எப்பயுமே 3 செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 டபுள் crochet போடணும். ஸோ இது முடிச்சாச்சு. அடுத்தது இது. ஸோ நான் கிரானி ஸ்கொயர் மேக் பண்ணும் போதே பின்னாடி யான் ஹைட் பண்ணிட்டே வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க என்ன மேக் பண்ணணும்னா கார்னர் கிளஸ்டர் மேக் பண்ணணும். ஸோ கார்னர் கிளஸ்டர்னா 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet. ஸோ நம்ம 3 டபுள் crochet மேக் பண்ணியாச்சு. 2 செயின் அகைன் 3 டபுள் crochet அந்த சேம் பிளேஸ்ல. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கார்னர். ஸோ நெக்ஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சேம் 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet. ஸோ நான் அடுத்த கார்னர் போகிறேன். ஸோ செகண்ட் கார்னர் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் கார்னர். ஸோ தேர்ட் கார்னரில் சேம் அதே தான், 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet. ஸோ தேர்ட் கார்னர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டார்டிங் கார்னர் கிட்ட வந்திருக்கும். இந்த ஸ்டார்டிங் கார்னர்ல ஆல்ரெடி 3 செயின் போட்டுட்டு 2 டபுள் crochet போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ திரும்பி அதே ஸ்பேஸ் கிட்ட வந்து 3 டபுள் crochet போட்டுட்டு நம்ம ஆஃப் டபுள் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ yarn over திரும்பி அதே பிளேஸ்க்கு வந்துட்டு நான் வந்து 3 டபுள் crochet மேக் பண்ண போகிறேன். ஸோ 1 2 அண்ட் 3 டபுள் crochet மேக் பண்ணிட்டு yarn over பண்ணி இந்த 3 செயின் அண்ட் வந்து ஒரு டபுள் crochet போட்ட இடத்துல நமக்கு V ஒன்று கிரியேட் ஆயிருக்கும், ஒரு ஸ்டிச்சு. ஸோ அங்கே இன்சர்ட் பண்ணி ஆஃப் டபுள் crochet மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம த்ரெட் கட் பண்ணாமல் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆஃப் டபுள் crochetக்கு வந்து அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிட்டேன்ல, எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன கலர் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த கலர் யானை yarn over பண்ணி இந்த 3 லூப்ஸ் வழியாக கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ரோ அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ரோ 1 முடிச்சாச்சு, ரோ 2 முடிச்சாச்சு, இப்போ ரோ 3. ஸோ ரோ 3 தான், இது ரோ 1, இது ரோ 3, சாரி ரோ 2, இது ரோ 3. ஓகே. ஸோ ரோ 3ல again 3 chain, 2 double crochet. ஸோ 3 செயின் 2 டபுள் crochet போட்டாச்சு. பின்னாடி yarn ஹைட் பண்ணிட்டே வாங்க. இங்கே பாருங்க. ஸோ 3 செயின் 2 டபுள் crochet. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டாவது ரோவுக்கு பிட்வீனில் ஒரு கேப் இருக்கும், அது வந்து சைட் கிளஸ்டர் மேக் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸு.
ஸோ இது நம்மளுடைய ஸ்கொயர்னா இங்கே ஒரு கேப் இருக்கும், உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரே ஒரு கிளஸ்டர் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3 செயின் 2 டபுள் crochet மேக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சைட் கிளஸ்டர் மேக் பண்ணுறோம் இந்த பிளேஸில். ஸோ அங்கே வந்து வெறும் 3 டபுள் crochet மேக் பண்ண போகிறோம். பின்னாடி ஹார்ன் ஹைட் பண்ணிட்டே வாங்க. ஸோ நம்ம யான் பின்னாடி ஹைட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதுக்காக நம்ம தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் யான் ஹைடிங்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்னர் கிளஸ்டர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கார்னர் கிளஸ்டர் என்ன பண்ணணுன்ட்டு. 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பாதி தூரம் வந்து யான் ஹைட் பண்ணிட்டே வந்துட்டேன் இல்லையா? இந்த 2வது ரோவோட யானை வந்து நீங்கள் இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் நான் போட்டுட்டே வரேன். தேர்ட் ரோட கார்னர் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சைட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் கார்னர் கிளஸ்டர் அண்ட் சைட் கிளஸ்டர் அண்ட் கார்னர் கிளஸ்டர். ஸோ சைட் கிளஸ்டர், அண்ட் கார்னர் கிளஸ்டர், டூ செயின் 3 double crochet, இப்போ சைட் கிளஸ்டர், கார்னர் கிளஸ்டர், தேர்ட் ரோவுடைய த்ரெட்டும் நீங்கள் கட் பண்ணிடலாம். டூ செயின் 3 double crochet, again side cluster, இப்போ ஸ்டார்டிங் பண்ணோம்லையே அந்த ஸ்பேஸ்லேருந்து வந்து எண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் எண்டும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்திருக்கோம். ஸோ ஆஃப் டபுள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். யானோவா செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ row 4. ஸோ row 4 வந்து திரும்பி 3 செயின் போட்டுட்டு 2 double crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 செயின் அண்ட் 2 double crochet. பின்னாடி யான் ஹைட் பண்ணிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் சைட் கிளஸ்டர் வந்து நமக்கு 2ஆக வந்துடும். ஸோ நம்ம ஸ்கொயர் பெருசாக
கார்னர் நீங்கள் அதே தான் போடுவீங்க. 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet போடுவீங்க. இப்போ இந்த சைட் கிளஸ்டர் மட்டும் இப்போ நம்ம 1 போட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் ரோவில் வந்து 2 போடுவோம், அதுக்கு அடுத்த ரோ வந்து 3 போடுவோம், அதுக்கு அடுத்த ரோ வந்து 4 போடுவோம். நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்கொயர் வேணுமோ அவ்வளோ பெரிய ஸ்கொயர் நம்ம வந்து அந்த சைட் கிளஸ்டரோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சைட் கிளஸ்டர் முடிச்சிட்டாச்சு. இப்போ கார்னர். ஸோ கார்னரில் 3 டபுள் crochet 2 செயின் as usual. Again side cluster. ஸோ நம்ம பின்னாடி யான் ஹைட் பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த யானை வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் தூரம் நீங்கள் யான் ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ பின்னாடியும் நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ கார்னர் கிளஸ்டர் 3. Side cluster. Corner. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே 3 டபுள் crochet போட்டுட்டு ஆஃப் டபுள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். செட் பண்ணி இப்போ நம்ம வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். த்ரீ செயின். ஸோ ரோ 5. சரி சேம் தான். 3 செயின் 2 டபுள் crochet. இப்போ பார்த்தீங்கன்னா சைட் கிளஸ்டரோட நம்பர் வந்து 1 2 3. 3 வந்து நம்ம சைட் கிளஸ்டர் மேக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிளஸ்டர் மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சைட் கிளஸ்டர். ஸோ சைட் கிளஸ்டர் தேர்ட் ஒன் வந்து மேக் பண்ணிடுறோம். இப்போ கார்னர்.
ஸோ பின்னாடி யான் ஹைட் பண்ணிட்டு வந்துடலாம், அதை கட் பண்ணிடலாம். இப்போ சைட் க்ளஸ்டர். கார்னர் க்ளஸ்டர். ஸோ நம்ம எண்டு வந்து முடிச்சிட்டோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரோ 5 வரையும் நான் இப்போ முடிச்சிருக்கேன். டயக்ராமில் இருக்க மாதிரியே ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ பின்னாடி நான் வந்து யான் ஹைட் பண்ணி தான் நான் வந்து ஸ்கொயர்ஸ் மேக் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னா, பின்னாடி நீங்கள் நீடில் வச்சு க்ரோஷே நீடில் வச்சு நீங்கள் ஹைட் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ பேசிக் கிரானி ஸ்கொயர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிரானி ஸ்கொயர் என்ன மேக் பண்ணலான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீக் நான் அதை உங்களுக்கு டீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.